டாரடெக் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. சரிங்களா? முன்னாடி நம்மளால பரவலாக யூனிட் 9 அப்படின்னு அறியப்பட்ட யூனிட் 5, இப்ப இருக்கக்கூடிய யூனிட் 5ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் நீதி கட்சி. யூனிட் 6லயுமே இது கொஞ்சம் ரெஃப்ளெக்ஷன் ஆகும், இடஒதுக்கீடு விஷயங்கள்ல வரும். சரி, இந்த நீதி கட்சி அப்படின்றது எதனால அப்படின்னா, அது கட்சிகளினுடைய வரலாறு அப்படின்ற ஒரு பகுதிகளுக்கு கீழேயும் என்ன செய்யப்படும் அப்படின்னா வரும். திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கங்கள்லாம் பார்க்கும்போது இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கட்சி. பெரியாரால ஒரு ஃபேமஸ், பெரியார் அப்படின்னு சொன்னாலே நீதி கட்சி அப்படின்ற பெயர் விளங்கக்கூடிய அளவுக்கு நீதி கட்சியை வந்து தெரியும். நீதி கட்சிக்கு முன்னாடி தென்னிந்தியா எப்படி இருந்துச்சு? சரிங்களா? நம்ம எப்படி இந்த நீதி கட்சியினுடைய வரலாறு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 1773கள்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பட்டய சட்டங்கள்லாம் போடப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப ஒரு அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு வரிசைக்குள்ள என்ன செய்யப்படுது அப்படின்னா, இந்தியாவை கொண்டு வர்றதுக்காக நிறைய சட்டங்கள் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் நமக்கு கிடைச்ச இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனுடைய முன்னோட்டமாக 1773 இருந்து 858 வரைக்கும் போடப்பட்ட சட்டங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 1800கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? கல்வி வந்து 1813 வந்து கல்விக்குன்னு சொல்லி பணம் ஒதுக்கீடு செய்யறாங்க. நிறைய ராணுவத்துல வந்து இந்தியர்களை சேர்க்கிறாங்க. அப்ப உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வளர ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிராமணிய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு பகுதியில அதிகமா இருந்தது. வட இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கம் இருந்துச்சு. ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா தமிழாய்ந்த அறிஞர்களினுடைய அந்த குரல்கள் வந்து எழுப்பப்பட்ட ஒரு நேரமாக அது என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ அந்த வரிசையில 1801 சென்னை மாகாணம்ன்றது ஆங்கிலேயரனுடைய அரசியல் மற்றும் நிர்வாக தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது எப்படி இருந்தது? மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது அப்போ ஆந்திரா, கேரளா, மலபார், தெற்கு கர்நாடகா மற்றும் வடக்கு ஒடிசா இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டுல வந்து இங்கிலாந்து அரசனுடைய நேரடியான நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா விரிவடைய ஆரம்பிக்குது. பட்டய சட்டங்கள் மூலமாக வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிகளை வந்து தங்களோட கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க தனிப்பட்ட வணிகம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. 1820கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரயத்வாரி மாதிரியான சட்டங்கள். சரிங்களா? ஜமீன்தாரி முறையினால ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அடுத்தடுத்து சட்டங்கள் கொண்டு வராங்க, ரயத்வாரி மாதிரியான சட்டங்கள். அதே மாதிரி நிறைய ராணுவ அமைப்புகள் உருவாக்குறாங்க. சரிங்களா? இந்த சட்டங்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா மக்களுடைய வரிச்சுமைகளை குறைக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இதுவும் ஒரு வகையில பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1833 சட்டப்படி பாத்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வியை வந்து மெக்கல்லே அறிமுகப்படுத்துறாரு. சரிங்களா? 1835ல மெக்கல்லே வந்து ஆங்கில வழி கல்வியை அறிமுகப்படுத்துறாரு. ஆங்கிலேயரனுடைய ராணுவத்துல என்ன செய்யப்படுறாங்கன்னா இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்படுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இந்தியர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டாலும் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து பள்ளிகளை சேர்க்க, பெரும்பாலும் இந்த ராணுவத்துல சேர்க்கப்பட்ட வகுப்பினர் யாராத்தான் இருந்தாங்கன்னா பிராமணர் அல்லாத இந்தியர்களாகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினராகவும் தான் இருந்தாங்க. அவங்க தான் ராணுவத்துல இணைஞ்சாங்க. ஆனா பள்ளிகள்ல இந்திய மொழிகளை அவங்க என்ன செய்யல அப்படின்னா அனுமதிக்கல. இந்தியர்களை ராணுவத்துல சேர்த்துக்கிட்ட ஆங்கிலேய நிர்வாகம் இந்திய மொழிகள் என்ன செய்யல அப்படின்னா பள்ளிகள்ல அனுமதிக்கல. அவங்களுடைய குழந்தைகளையும் என்ன செய்யல அப்படின்னா பள்ளிகள்ல அனுமதிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தான் பெரும்பாலும் ராணுவத்துல இருக்காங்க இல்லையா? சோ தாழ்த்தப்பட்ட வகுப்பினரினுடைய குழந்தைகளை பள்ளியில சேர்த்துக் கொள்றதுக்கு உயர் வகுப்பினர் விரும்பல. இந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஆறுமுக நாவலர், ராமலிங், அதே மாதிரி வந்து அயோத்திதாச பண்டிதர், இந்த மாதிரி நிறைய சீர்திருத்தவாதிகள் ஒரு சைடு வர ஆரம்பிக்கிறாங்க. பிரம்ம சமாஜம் மூலமாக வளர்ச்சி பெறுது. நிறைய வந்து சமயத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 833களுக்கு அப்புறமா வந்து மத பிரச்சாரம்ன்றது வர ஆரம்பிக்குது. அப்ப நம்மளுடைய அந்த மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையணுன்றதுக்காக மத சீர்திருத்தவாதிகள் வர ஆரம்பிச்ச ஒரு காலமாகவும் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவீன கல்வி முறை அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. நவீன கல்வி முறை வர ஆரம்பிச்சோடனே ஆங்கில வழி கல்வி 1835ல வந்த உடனே யாரெல்லாம் ஆங்கிலம் கற்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அரசு பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. அரசு பணிகள்ல ஐரோப்பியர்கள் இருக்கிறாங்க, இந்திய ஆங்கிலேயர்கள் இருக்காங்க, பிராமணர்கள் மட்டும்தான் இருக்க. தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை தான் பள்ளிக்குள்ளேயே விடுறது இல்லையா, அவங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வருது. அப்ப 19ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி மற்றும் ரயத்வாரி முறைகள் அமுல்படுத்தப்படுது. சோ ஜமீன்தாரர்களும் மிராசுதாரர்களும் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்ன? தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த குடியானவர்கள் அவங்களை வந்து சுரண்டுறாங்க, அதிகப்படியான வரியை வந்து வசூலிக்கிறாங்க. அப்ப அவங்க விவசாயமே வேணாம் அப்படின்னு அந்த விவசாயத்தை விட்டுட்டு புலம்பெயரக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப விவசாயம் இல்லைன்னா ஆங்கிலேயர்களுக்கு வரி கிடைக்காது. அப்ப வரி இல்லைன்னா உடனே என்ன செய்யுது, பார்லிமெண்ட்ல இருந்து என்கொயரி போகுது, ஏன் வரி இல்லை அப்படின்னு சொல்லி. உடனே அதை ஆய்வு செய்யறதுக்கு குழுக்கள்லாம் போடுறாங்க.
ரயத்வாரி முறையை ஆய்வு செய்யறதுக்காக 2 குழு போடுறாங்க. பிரான்சிஸ் எல்லிஸ் தலைமையில ஒரு குழு 1820லயும், அதுக்கப்புறமா தாமஸ் முன்ரோ தலைமையிலையும் ஒரு ஆய்வு குழு வருது. இவங்களுடைய ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். காலம் காலமாக நிலத்துடன் தொடர்புடைய மக்களை அவர்களினுடைய நிலங்களில் இருந்து வரியை வசூலிப்பதன் காரணமாக கொண்டு ஜமீன்தாரர்கள் என்ன பண்றாங்க, நிலங்களை அபகரிச்சுக்கிறாங்க. அதனால அவங்களுமே கொடுமை தாங்க முடியாம போயிடுறாங்க. சோ விளைச்சலினுடைய தரம் குறையுது, வரியும் என்ன செய்யுது அப்படின்னா குறையுது. இந்த ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நிலம் இருந்துச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க, நமக்கு வரி வருவாய் கிடைக்கும்னு நினைச்ச ஆங்கிலேயர்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, பஞ்சமி நிலங்கள் கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரியாக வந்ததான் ஒவ்வொரு விஷயங்களும். தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை சரி செய்யணும்னா அவங்களுக்கு 2 விஷயங்கள். ஒண்ணு அவங்க குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறது, இன்னொன்னு அவங்களுக்கான நிலங்கள் கொடுக்கறது. சரிங்களா? பஞ்சமி நிலங்கள். இந்த அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைச்சா உயர் ஜாதிக்காரங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, பிராமணியர் அல்லாதவர்களினுடைய எழுச்சிங்கிறது இந்த இடத்துலதான் என்ன ஆரம்பிக்குது, வளர ஆரம்பிக்குது. 1854 உட்ஸ் அறிக்கை பாருங்களேன். தாய்மொழி வழியில கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது உட்ஸ் டெஸ்பாட்ச். அதனால என்ன பண்றாங்க, வட்டார மொழிகள்ல பள்ளிகள் திறக்கப்படுது. சரிங்களா? 1854 நீதிமன்றமே ஒரு ஆர்டர் போடுது. என்ன சொல்லுது, தாழ்த்தப்பட்ட குழந்தைகளினுடைய பள்ளி, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்களா அவங்களுடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்த்துக் கொள்றதை அனுமதிக்கிறதை எவனும் தடுக்க கூடாதுன்னு சட்டம் போடுது. ஆனா அதுக்குமே உயர் ஜாதிக்காரங்க இணங்க மறுக்கிறாங்க. 65 இங்கிலாந்துல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கான அமைச்சரே ஆணையிடுறாரு. அப்பயும் என்ன செய்யறாங்கன்னா மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும். அப்ப 1871 மேயோ பிரபு என்ன பண்றாருன்னா சென்சஸ் எடுக்கிறார். சரிங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு கமிஷனராக இருக்கிறவர் யார் அப்படின்னா மேயோ பிரபு. அதாவது ஃபர்ஸ்ட் முதல் முறைப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா எடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா சென்சஸ் எடுக்கிறாங்க. சென்சஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப 1871 என்ன செய்யப்படுது அப்படின்னா எடுக்கப்படுது சென்சஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பு கமிஷனரா யார் இருக்கா, கார்னிஷ் இருக்காரு. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு கமிஷனரா யார் இருக்கா, ஸ்ரீ மிருதுஞ்செய் குமார் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. சரிங்களா? சோ அவர் தான் என்னது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடியவர் இந்த மிருதுஞ்செய் குமார் நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் பாத்தீங்கன்னா 2026 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த பதவியில இருப்பாரு. சரிங்களா? பேண்டமிக் காலத்துல கொஞ்சம் டிலே எல்லாம் நடந்துச்சு, மக்கள் சென்சஸ் எடுக்காம. சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சோ 71 எடுக்கப்பட்ட சென்சஸ் மேயோ பிரபுவால் எடுக்கப்பட்டுச்சு. அப்ப கமிஷனரா இருந்தவர் கார்னிஸ். அவர் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல சில ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாரு. ஆங்கிலேய அரசு இந்தியர்களை பிராமண கண்ணாடியை வச்சு பாக்குது. நீங்க நினைக்கிறீங்க பிராமணர்கள் மட்டும் தான் இந்தியால இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமண கண்ணாடியை வச்சு நீங்க பாக்குறீங்க, அனைத்திலும் பிராமணர்கள் தான் அதிகமா இருக்காங்கன்னு கொடுத்த ரிப்போர்ட். இது முதல்ல இங்கிலாந்து பாராளுமன்றத்துல ஒரு பெரிய கேள்வியாகவே எழுப்பப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப பிராமணர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க சென்சஸ்ல எவ்வளவுதான்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 881 முறைப்படுத்தப்பட்ட கணக்கெடுப்பை ரிப்பன் பிரபு எடுப்பாரு. அதுக்கப்புறமா ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு 1882 முதல்ல 2 பேர் சொல்றாங்க. யாரு, வில்லியம் ஹண்டரும் ஜோதிபாபு லேவி. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு வேணும்னு 1882 முதல்ல சொன்னவங்க வில்லியம் ஹண்டர், ஜோதிபாபு லேவி. சரிங்களா? சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்டவருக்கான நிதி உதவி திட்டங்களை அறிவிக்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவருக்கான ஸ்கூல்ஸ் என்ன செய்யப்படுது அப்படின்னா திறக்கப்படுது. தாழ்த்தப்பட்டவருக்கான பள்ளிகள் திறக்கப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா பிராமண சமூகத்தினுடைய ஒரு ஆதிக்கம் அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் தோன்றுவதற்கான காரணங்களாக என்ன செய்யுது அப்படின்னா அமையுது. ஏன்னா மக்கள் தொகையில 97% இருக்கிறவங்க பிராமணர் அல்லாதவர்கள், வெறும் 3% இந்தியர்கள் தான் பிராமணர்கள். ஆனா அவங்க தான் அரசு பணிகள்ல நிறைய இருக்கிறாங்க. சோ அதே மாதிரி திராவிடன் அப்படின்ற வார்த்தை அறிஞர்கள் அல்லது தமிழர் அல்லாதவர்களை குறிக்கிறதுக்கு பயன்படுச்சு. திராவிடன் அப்படின்ற வார்த்தை அவங்களுடைய மாநில ஆரியர் இல்லாத தமிழ் பேசக்கூடியவர்களாக அடையாளம் காணப்படுது. அதுதான் உண்மை. சரிங்களா? சோ தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர்களாக யார் கருதப்பட்டது அப்படின்னா ஆரியர்கள் திராவிடர்கள் கருதப்பட்டாங்க. தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர்கள். தமிழ் மொழி பேசுறவங்க தான் திராவிடர்கள் அப்படின்னும் அவங்க ஆரியர்கள் இல்ல அப்படின்னும் ஒரு கருத்து வந்துச்சு. சோ அப்ப தமிழ் மொழி மீதான ஆய்வுகள் நிறைய நடத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வடமொழியில பாத்தீங்கன்னா ஜோசப் பிரின்ஸ்பே அப்படின்றவர் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்றாரு வடமொழியில சமஸ்கிருதத்தை பத்தி. சரிங்களா? அதே மாதிரி தமிழ் மொழி மீதான ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது அச்சு எந்திரத்தினுடைய வருகை பிராமணர் இல்லாதவர்கள் அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. அதே மாதிரி ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா 1578 தம்பிரான் வணக்கம் அப்படின்ற புத்தகம் கோவால வெளியிடப்படுது. தென்னிந்திய மொழிகள் மீதான ஆய்வை 2 பேர் மேற்கொள்றாங்க. FW எல்லிஸ் 1816,
கால்டுவர் 1856. கால்டுவல் என்ன எழுதுறாரு? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல் எழுதுறாரு. திராவிட மொழிகளுக்கு இடையில நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு, சான்ஸ்கிரிட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி தமிழினுடைய தொன்மையை நிலைநாட்டியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார? கால்டுவல். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் அப்படின்ற ஒரு நூலை வந்து வி கனகசபை பிள்ளை எழுதுறாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடியே தமிழர்கள் மிகச்சிறந்த நாகரிகத்தை பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படிலாம் இருந்த எங்க தமிழர்களை நீங்க ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஆய்வுகள் பிராமணர் அல்லாதவர்களுடைய உணர்வை மேலும் வளர்க்குது. சோ இதனாலாம் வந்ததுதான் என்னது அப்படின்னா பிராமணர் அல்லாத இயக்கம். சரிங்களா? இது வெறும் இடஒதுக்கீடு டாபிக்ல மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது, இந்த ஆஸ்பெக்ட்லயும் நம்ம பார்க்கணும். 1901 இருந்து 1911 வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்துல படித்த பிராமணர்கள் மட்டும் 4074 பேரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் படிக்க விட மாட்டேங்கிறீங்களே, அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடந்துச்சு. பிராமணர் அல்லாதவங்க வெறும் 1035 பேர். சரிங்களா? அப்ப 1909 மதராஸ் பிராமண சங்கம் அப்படிங்கிறது பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவுறதுக்காக எம் புருஷோத்தமன் மற்றும் பி சுப்பிரமணியன் தலைமையில உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1912 மதராஸ் ஐக்கிய கழகம். சரிங்களா? மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாடி இது என்ன பேர் மாற்றம் செய்யப்படுது? சென்னை திராவிட சங்கம் அல்லது மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. யாரு? நடேசனார் செய்யறாரு. திராவிடர்களினுடைய கல்வி மற்றும் மேம்பாட்டுக்காக. 16 என்ன பண்றாங்கன்னா திராவிடர் இல்லம் அப்படின்னு ஒண்ணு நடேசனார் ஏற்படுத்துறாரு. மதராஸ் திராவிடர் சங்கத்தை எப்ப ஏற்படுத்துறாரு? 12 ஏற்படுத்துறாரு. 16 திராவிடர் இல்லம். சரிங்களா? மதராஸ் பிராமணர் அல்லாத ஒரு சங்கத்துல யார் 3 பேர் இருந்திருப்பாங்க. சாரி 2 பேர், எம் புருஷோத்தமன், பி சுப்பிரமணியன். சரிங்களா? சோ 16 திராவிடர் இல்லம் நடேசனார் ஏற்படுத்துறாரு. சென்னை திருவள்ளிக்கேணியில இந்த அமைப்பு ஏற்படுத்துறாரு, ஒரு இலக்கிய அமைப்பு. இதே மாதிரி வாவேசு ஐயர் ஒண்ணு ஏற்படுத்துவாரு, சேரன் மாதவி குருகுலம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணி படிங்க. அவர் அங்க வர்ணாசிரம பிரச்சனை எதிர்த்துதான் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து விலகினாருன்ற ஒரு கொஸ்டினே இருக்கு. 1916 நவம்பர்ல விக்டோரியா அரங்குல என்ன செய்யறாங்கன்னா பி டி தியாகராயர், டி எம் நாயர், சி நடேசனார், பி ராமநாயனிங்கர், அதாவது பனங்கலரசர் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. சோ அந்த கூட்டத்துல என்ன பண்றாங்க, தென்னிந்தியால தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன செய்யறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. பிராமணர் அல்லாதவர்களுக்கான அறிக்கை அப்படின்னு ஒண்ணு என்ன செய்யறாங்கன்னா 1916 டிசம்பர்ல என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு 1 மாசம் கழிச்சு இந்த ரிப்போர்ட் வெளிவருது. இது காங்கிரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பிராமணர்களின் கட்சி அப்படின்னு சொல்லுது. அதனால எங்களுக்கு என்ன வேணும், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும், நாங்களும் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. சோ அப்ப 1917 மாண்டேகு செம்ஸ்பர்டினுடைய அறிக்கை வருது. 16 லக்னோ ஒப்பந்தம் வருது. சரிங்களா? செகண்ட் வேர்ல்டு வார் டைமிங் ஸ்டார்ட் பண்ற அந்த டைமிங்லாம் ஆரம்பிக்குது. சோ அப்ப மாகாணங்கள்ல இரட்டையாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த மாண்டேகு செம்ஸ்பர்டினுடைய அறிக்கை வெளியிடுது. மாகாணங்கள்ல இரட்டையாட்சி, தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு நேரடி தேர்தல் முறை கொண்டு வரப்படுது. கல்வி, வரி, சொத்து இந்த 3னுடைய அடிப்படையில தான் வாக்குரிமை வழங்கப்படுது. கல்வி இருக்கணும், இல்லைன்னா வரி கட்டணும், இல்லைன்னா சொத்து வச்சிருக்கணும், இருந்தா மட்டும் ஓட்டு போடு. ஆனா சென்னை அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா நீதி கட்சியை ஆதரிக்குது. 1919 சட்டம் பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு கொடுத்த சட்டம். சரிங்களா? இதுதான் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். 1920 எலெக்ஷன் நடக்குது. சோ அப்ப என்ன ஆகுது, காங்கிரஸ் அந்த எலெக்ஷனை புறக்கணிக்குது. ஏன் புறக்கணிக்குது இதை கேட்கலாம். 1920 நடந்த அந்த எலெக்ஷனை ஏன் காங்கிரஸ் புறக்கணிச்சிச்சு? மாண்டேகு செம்ஸ்பர்ட் இவ்வளவு தூரம் சொல்லி எலெக்ஷனை நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் காங்கிரஸ் ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னா 1919 ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு இல்லையா, எந்த இதுலயுமே நாங்க ஒத்துழைக்க மாட்டோம், அதனுடைய ஒரு பகுதியாக தான் காங்கிரஸ் இதை புறக்கணிக்கும். அப்ப நீதி கட்சி 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல வெற்றி பெற்றோம். சரிங்களா? சென்னை மாகாணத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிஎம்ஆ யார் இருப்பா அப்படின்னா சுப்பராயலு இருப்பாரு. 20 to 23. அவர் இறந்ததுக்கு அப்புறமா பனங்கலரசர் 23 to 26. அதுக்கப்புறமா 26 to 30 நீதி கட்சி பெரும்பான்மை இழக்கும் போது சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயன் வருவாரு. சோ அதுக்கப்புறமா யாரு, பி முனுசாமி நாயுடு 30 to 32, பொப்பிலி அரசர் 32 to 34. அதுக்கு அடுத்ததா ரெண்டாவதாவும் பொப்பிலி அரசர் தான் 37 வரை இருப்பாரு. 37ல நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சிரும். 13 ஆண்டு கால ஆட்சி நடத்தும், காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க. சாதி மறுப்பு திருமணங்களை கட்டாயப்படுத்திய சட்ட சிக்கல்களை அகற்றுச்சு, சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவிச்சுச்சு. எது? நீதி கட்சி. ஒடுக்கப்பட்டவர் பொதுக்கிணறு, நீர்நிலைகள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்துறதுக்கு இருந்த தடை என்ன செஞ்சாங்கன்னா தகர்த்தாங்க. அதே மாதிரி 21, 22ல பாத்தீங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு அரசாணை கொண்டு வரப்படுது. உள்ளாட்சித்துறை மற்றும் கல்வி நிலையங்கள்ல பிராமணர்களா இல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரணும். சரிங்களா? முத்தையா ஒரு இதை வாசிப்பாரு, அது ஒரு சைடு இருக்கட்டும். 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுது. பெண்களுக்கு வாக்குரிமை 17 சட்டத்துல என்ன சொல்றாங்க, கல்வி இருக்கணும், வரி கட்டணும், சொத்து வச்சிருக்கணும். அப்ப முத்துலட்சுமி ரெட்டி எப்படி வந்தாங்க, கல்வி. 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண்களுக்கு வாக்குரிமை. சரிங்களா? இந்தியாவுடைய முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆனாங்க யார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி.
1922 சென்னை அரசு தொழிலுதவி சட்டம் அப்படின்னு ஒண்ணு நீதி கட்சி ஏற்றது. 24 பணியாளர் தேர்வு பணியாளர் தேர்வு குழு பனகலரசர் மினிஸ்ட்ரியில உருவாக்குறாங்க, பணியாளர் தேர்வு குழு. சரிங்களா. அதுக்கப்புறம் 29 பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு உருவாக்கப்படுது. பொதுப்பணியாளர் தேர்வாணையம். இந்த பொதுப்பணியாளர் தேர்வாணையம் சென்னையில ஃபர்ஸ்ட் இன் இந்தியால ஆரம்பிக்கப்படுது. பொதுப்பணியாளர் தேர்வாணையம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. சரிங்களா. அடுத்து 26 ஆந்திரா யூனிவர்சிட்டி, 29 அண்ணாமலை யூனிவர்சிட்டி. 29 தேவதாசி முறை ஒழிக்கப்படுது. தேவதாசி முறை ஒழிக்கப்படுது. சதி எப்போ ஒழிச்சாங்க? 1800. தேவதாசி முறை ஒரு 100 வருஷம் ஆச்சு. மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஆனா தேவதாசி முறை சட்டமாக ஆக்கப்படுறது 47 தான் ஆக்கப்படும், முத்துலட்சுமி ரெட்டியோட. 1930 தொடங்கப்பட்ட அந்த யுத்தம் 17 ஆண்டுகள் கழிச்சுதான் நிறைவேறும். புறம்போக்கு நிலங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுத்தாங்க. பஞ்சமி நிலங்கள் நிலமற்றவர்களுக்கு நிலம் கொடுங்க, அவங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுங்க, அவங்கள அவங்களுடைய நிலைமையை உயர்த்துங்க, தன்னை போல நம்மளோட வருவாய் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. புதிய நகரங்கள் மற்றும் தொழிற்பேட்டைகளை அறிமுகப்படுத்துறாங்க. மதிய உணவு திட்டம், இலவச மதிய உணவு திட்டம் சென்னை மாநகராட்சி பள்ளிகள்ல தொடங்கப்படுது. மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருதம் ஒரு அடிப்படையான அறிவு அப்படின்ற அந்த தகுதி நீக்கப்பட்டு பிராமணர் இல்லாதவங்க உள்ள வரலான்னு ஒரு புதிய சவுகடி இந்த இடத்துல கொடுக்கப்படுது. கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்படுது. சரிங்களா. மிராசுதாரர் முறை ஒழிக்கப்படுது. 1923 நீர்ப்பாசன திட்டம் அப்படின்றது உருவாக்கப்படுது. நீர்ப்பாசன திட்டம். அதே மாதிரி நீதி கட்சி கல்வித்துறைகள்ல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. கட்டணம் இல்லாத கட்டாய கல்வி முதல் முறையாக சென்னையில் அறிமுகப்படுத்தப்படுது. 3000 மீனவ குடும்பங்களுக்கு இலவச மீன்பிடி பயிற்சி. 1934 சென்னை துவக்க கல்வி சட்டம் அது திருத்தப்பட்டு 35 துவக்க கல்வியினுடைய தரம் அப்படின்றது உயர்த்தப்படுது. பெண் கல்விக்கு நீதி கட்சியில ஊக்குவிப்பு அதிகமா இருக்குது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் கல்வி மற்றும் தொழிலாளர் நலத்துறையிடம் ஒப்படைக்கப்படுது. அவங்களுடைய கல்வி தொழிலாளர் நலத்துறையிட்ட ஒப்படைக்கப்படுது. அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மாதிரி மருத்துவ கல்விகளுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. 1845 கூட பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர். சோ இந்த மாதிரி விஷயங்களையும் அந்த தொடர்பான விஷயங்களையும் செஞ்சதான் நீதி கட்சி. நீதி கட்சியில பெரியாரை நேரதெல்லாம் பின்னாடி இடஒதுக்கீடு கான்செப்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம நீதி கட்சி இன்னைக்கு பார்த்திருக்கோம். நன்றி.